மனைவி மீது இறைவன் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ். எது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பணம் சம்பாதிக்க முதல்ல தெரிஞ்சுக்கோ. பணம் சார்ந்த உளவியல், சைக்காலஜி ஆஃப் மணி, இப்போ எல்லாருமே ட்ரெண்டிங்காக பேசிக்கக்கூடிய ஒரு டாபிக். இந்த புத்தகத்தில் வரக்கூடிய கண்டென்ட் என்ன, அதை நம்ம எப்படி விளங்கிடணும், என்னுடைய புரிதல் எப்படி இருந்துச்சு அந்த புக்கு படிக்கும் போதுங்கிறத முடிந்ததுன்னா இந்த வீடியோவிலேயே எல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன், இல்லாட்டி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். முதலாவதாக உள்ள டாபிக் அவர் பேசுகிறது என்னென்னா, யாருமே இதில் இன்டெலிஜென்ட் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சரின்னு சொல்கிற விஷயம் எனக்கு ஒரு முட்டாள்தனமாக தெரியலாம். இந்த வைஸ் வெர்சா இஸ் ஆல்சோ அப்ளிகபிள். இப்போ எனக்கு சரியாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அது தப்பாக கூட தெரியலாம். இந்த பணம்ங்கிறது எப்போ வந்தது, யார் ஏற்படுத்தினாங்க, எதனால் இதனுடைய தாக்கம் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிந்துக்கணும். இது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த பணம் இருக்கானா கிடையாது. ஆரம்ப கட்ட காலங்களில் இருந்தது பண்ட மாற்று முறை பண்ணினாங்க. அதுக்கப்புறமாக தான் இந்த கரன்சி ஒவ்வொரு கண்ட்ரிக்குமா ஏற்படுத்தினாங்க. இது எல்லாமே இந்த உலகம் எங்கிறதுக்காக நம்ம ஏற்படுத்தி கொடுத்த விஷயம். அந்த இவர் எஸ் ராமகிருஷ்ணன் கூட ஒரு தடவை ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது வாசித்தேன். ஒரு பறவை வருதுன்னா, அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை என்னன்னு, நான் தெரிஞ்ச ஞாபகம் இருக்கதை அவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பறவை வருதுன்னா அதுக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மீன் வேணும்னா ஒரு மீனை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுது. ஆனால் மனிதர்களுக்கு மாற்றம்தான் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுக்கணுங்கிறது இல்லை, அவங்களுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் சேர்க்கக்கூடிய நிலைமை இருக்குங்கிறத மாதிரி. ஸோ நேச்சராக அப்படி தானே இருக்கிறோம். அதனால் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாருக்குமே யார் எதை நினைச்சாங்கனாலும் அது கரெக்டும் கிடையாது, அது தப்பும் கிடையாது அப்படிங்கிறத முதல் டாப்பிக்காக ஆத்தர் பேசுறாரு. அது என்ன ரீசன்னு சொன்னீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒவ்வொரு ஜெனரேஷன்லையுமே அது மாறுபாடு வருது. அதாவது என்னுடைய பேரண்ட்ஸு பணத்தை எப்படி பார்த்தாங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த பணத்தை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது பெரிய அளவில் வேறுபாடு இருக்குது. பயங்கரமான பஞ்ச காலகட்டங்களில் 1950களில் இருந்த மக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இவ்வளோ பெர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிலாம் சொன்னீங்கன்னா கேட்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புரிதல், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற புரிதல் 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள மக்கள்கிட்ட கிடையாது. அதுதான உண்மை. ஏன்னா அவர் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு பணம் சம்பந்தமாக உள்ள அறிவு எப்போதுமே உங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ்ல இருந்து, உங்களோட பேரண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கடத்தப்படுது. அதே மாதிரி எந்த காலகட்டங்களை நீங்க வாழ்றீங்களோ அந்த காலகட்டத்தை சார்ந்ததா இருக்குது. ஸோ நாம எந்த காலகட்டங்கள்ல இருந்து நம்முடைய அறிவையும் அனுபவத்தையும் பெற்றிருக்கிறோமோ பணம் சம்மந்தப்பட்டு, அது நம்மளுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் ஒரு பெரிய முதல்ல ஷேர் மார்க்கெட்டில் லூஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஷேர் மார்க்கெட்டை பற்றிய புரிதலை என் குழந்தைகளுக்கு நான் எப்படி கடத்துவேன், ஒரு விஷயம். அதே மாதிரி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் லாபம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை சொல்லிக் கொடுப்பேன், ஒரு விஷயம். அப்போ முதல்ல பணத்தை பற்றிய நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டு அது மாறணும். அதுக்கு நாம் தயாராகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத விட ஒருபடி மேலே சொல்கிறேன், பணம் சம்பந்தமாக நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயமும் சரியாக இருக்கும். நீங்கள் சரியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயமே என்னை பொறுத்து தவறாக இருக்கும். அது எதை பொறுத்து மாறுபடுதுன்னா, நான் எந்த காலகட்டங்களில் வாழ்ந்தனோ அதை பொறுத்து மாறுபடுதுங்கிற டாப்பிக்கை தான் முதல்ல சைக்காலஜி ஆஃப் மணியில் பேச வராது. இந்த புத்தகத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்ட இன்டேக்கு வேற சாப்டர்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத அடுத்தடுத்த காணொளிகள் காண்போம். அன்புடன் ரியாஸ்.